திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 6 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஎம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். இவ்வளவு நீண்ட இழுபறிக்கு என்ன காரணம் சங்கரன்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெபஸ்டின். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளுக்குமே தலா 6 தொகுதிகளை திமுக கொடுத்தது. அதுல 2 கட்சிகளுமே தலா 2 இடங்கள்ல தான், மொத்தமா 4 இடங்கள்ல 2 கட்சிகளும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க. இந்த நிலையில இந்த முறை புதிதாக தேமுதிகவும் அந்த அணியில் இடம்பெற்று இருக்கிறதுனால கடந்த முறை கொடுத்தது போல கொடுக்க முடியாது அப்படிங்கிறது திமுகவுடைய அறிவிப்பா ஏற்கனவே தகவல்களா இருக்கு. இந்த நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 5 இடங்கள் தான் கொடுத்து அவங்க கையெழுத்தும் போட்டுட்டாங்க. 6 இடங்கள் கேட்ட போதும் கூட திமுக எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்கள் தங்களுக்கு வேண்டும், அது மட்டும் இல்லாம நாங்க எந்தெந்த தொகுதி கேட்கிறோமோ எனக்கு அந்த தொகுதி எல்லாம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை சிபிஎம் தரப்புல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தை நடந்தும் கூட இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் டி நகர்ல இருக்கக்கூடிய சிபிஎம் மாநில அலுவலகத்துல கட்சியுடைய மாநில குழு கூட்டமானது பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தையும் தாண்டி அந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி, மாநில செயலாளர் பன்முகம் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 56 அந்த மாநில குழு உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. 6 மணி நேரமா இந்த கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அறிவாலயத்துல எந்த விதமான நேர்காணலோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளோ எதுவும் நடக்கல. நாளைக்கு திமுக அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் பேச இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு என்ன சொல்லலாம், திட்டவட்டமா ஒரு உறுதியான முடிவை என்ன சொல்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 6 தொகுதிகளுக்கு குறையாமல் வழங்க வேண்டும். சென்னையில் ஒரு தொகுதி, புறநகரில் ஒரு தொகுதி உட்பட மொத்தமாக 6 தொகுதி வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை எந்த அளவிற்கு திமுக பேச்சுவார்த்தை குழு ஏற்றுக்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எனவே இந்த மாநில குழுவுடைய ஆலோசனை கூட்டம் நீண்டு கொண்டிருக்கிறது. நன்றி சங்கரன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.